ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரம் முழுவதும் ஞாயிறு முதல் சனி வரை 7 நாளும் ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியமான காலை உணவோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அடுப்பில்லா ரெசிபி அல்லது ஆவியில் வேக வச்ச ரெசிபியோட அறுசுவை இருக்கிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ இந்த செட் ஆஃப் ரெசிப்பியில் பழைய சாதம், சாலட் இதை மட்டும் ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு மீதம் இருக்க ரெசிப்பியை நீங்கள் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு இந்த கான்செப்டில் மாற்றி சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவுகளை தினமும் சாப்பிடுங்கள். ஆரோக்கியம் குறைவான உணவுகளை எப்போவாவது ஒரு முறை சுவைத்து பாருங்கள். ஆரோக்கியம் சுத்தமாக இல்லாத உணவுகளை வீடியோவை மட்டும் பாருங்கள், சாப்பிட வேண்டாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரோக்கியமான காலை உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஓய்வு எடுக்கிற நாள். ஸோ அன்றைக்கி எதுவுமே செய்யாமல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சனிக்கிழமை இரவு ஒரு மண்பானையில் ஒரு கப் சாதம், ஆறின சாதம் எடுத்திருக்கேன். அதில் தூய்மையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இந்த ரெசிப்பியை ஐஸ் பிரியாணி, பழைய சோறு, தண்ணி சாதம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை 8:30க்கு இதை திறந்து பார்க்குறேன். நல்லா ஊறி இருக்கு சாதம். அந்த தண்ணி நம்ம ப்ளைன் வாட்டராக ஊற்றணும். அது பார்த்திங்கன்னா லைட்டாக மோர் கலந்த மாதிரி கலராக இருக்கும் ஊறி. ஒரு மண் கிண்ணத்தில் மோர் எடுத்திருக்கேன். 3 மாவடு, கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம், 2 மோர் மிளகாய், வறுக்காத மோர் மிளகாய், 4 பீஸ் தேங்காய், கேரட், ஒரு சின்ன கேரட்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாதத்தில் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கலாம். இல்லை மோர் இல்லாமல் சாப்பிட்டாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சாதத்துக்குள்ளே நம்ம வச்சுருக்க வெங்காயம், கேரட், தேங்காய், மோர் மிளகாய், மாவடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே நமக்கு வேணுங்கிறத அப்படியே என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுமோ சேர்த்து அப்பப்போ அப்படியே அள்ளி தண்ணியோடு சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் மிளகாயை எண்ணெயில் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். ஆக்சுவலி சாதத்தில் பார்த்தீங்கன்னா 4 to 6% தான் அயன் கண்டென்ட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஃபர்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டே சாப்பிடும்பொழுது அந்த தண்ணியோடு சாப்பிட்ணும். தண்ணியை நிறைய பேர் ஃபில்டர் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் தண்ணியோடு சாப்பிட்ணும். அந்த தண்ணியோடு சாப்பிடும்பொழுது 70%க்கு மேலே அயன் கண்டென்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. விட்டமின்ஸ் B6, B12 எல்லாமே இதில் இருக்குது. எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும் இந்த சாதம். ஸோ நீங்கள் கோல்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம பசங்களுக்கு. நம்மளுமே சாப்பிட மாட்டேங்கிறோம். கோல்டு வர மாதிரி இருந்தால் கூட, லைட்டாக கோல்டாக இருந்தால் கூட நீங்கள் இதை சாப்பிடும்பொழுது நல்ல இம்யூனிட்டி கிடச்சி உடனடியாக சரியாயிடும். ஸோ கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் சண்டே ஒரு நாள் மட்டுமாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த தண்ணி சாதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் 2வது நாள் திங்கட்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 கை முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்துக்கலாம். பச்சை பயிரை அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சு காலையில் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பச்சை பயிறு நல்லா நீளமாக முளைச்சி வந்துடும். இது கூட தோல் நீக்கி துருவின கேரட் ஒரு கை, கேரட் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு துருவின முட்டைக்கோஸ் எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கின குடை மிளகாய், 4 அல்லது 5 சாம்பார் வெங்காயம் குட்டியாக நைஸாக நறுக்கி சேர்த்துக்கணும். மாங்காய் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் முட்டைக்கோஸ் எந்தளவுக்கு சேர்த்துருக்கணும் அந்தளவுக்கு துருவின மாங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட், நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மாங்காய் துருவலுக்கு பதிலாக லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள். இது கூட ஒரு பிஞ்ச் முளைக்கட்டிய வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. ஆரோக்கியமான உடல் எடையை குறைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே அறுசுவை நிறைந்ததாக தான் இருக்கும். இதுலேயும் அறுசுவை இருக்குது. இனிப்பு சுவைக்கு கேரட், காரத்துக்கு வெங்காயம், புளிப்புக்கு மாங்காய், உப்பு, கசப்புக்கு வெந்தயம், துவர்ப்புக்கு இதில் நம்ம முளை கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த முளையில் இருக்கக்கூடிய முளைப்பகுதி பார்த்திங்கன்னா லைட்டாக இனிப்பு கலந்த துவர்ப்பு சுவையோடு தான் இருக்கும். இப்படி அறுசுவை சேர்ந்த ஆரோக்கியமான உணவு தான் இது. இந்த சாலட் கூட
ஒரே ஒரு குட்டி வாழைப்பழம், கொஞ்சமாக கிரேப்ஸ் சேர்த்து சாப்பிட்லாம். விதை இருக்கிற கருப்பு கிரேப்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சாலட் மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் 3வது நாள் செவ்வாய்க்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள் 2 நாளுமே அடுப்பில்லா உணவு தான் சாப்பிட்டோம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஆவியில் வேக வச்ச புட்டு சாப்பிட போகிறோம். ஒரு பவுலில் கம்பு மாவு 1 கப் எடுத்துக்கலாம். பேனில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகின பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, துருவின பச்சை மிளகாய் 1, துருவின இஞ்சி துண்டு 1, கருவேப்பிலை தாளித்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அதாவது மாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ மாவு கிளறதுக்கு அந்தளவுக்கு கொஞ்சமாக சேர்த்து இதான் மாவில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக இந்த காரப்புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கையால் பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பச்சை தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கலாம். கண் இருக்கக்கூடிய கொட்டாங்கச்சி எடுத்துக்கணும். ஒரு கண் சென்டரில் இருக்கக்கூடிய கண்ணை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் நாரெலாம் இல்லாமல் கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி யூஸ் பண்ண தேங்காய் முடியாக இருக்கணும். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இந்த புட்டுக்கு தேங்காய் திருவோம் இல்லையா, அந்த கொட்டாங்கச்சி எடுத்துக்கோங்க. பேனில் பாதி தண்ணி எடுத்துகிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணல, ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எப்போ ஆன் பண்ணணும் நான் சொல்கிறேன். குக்கர் மேலே ஓட்டை போட்டு வச்சுருக்க கொட்டாங்கச்சியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே குழாய் புட்டில் வைக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கம்பு மாவு, அப்புறம் தேங்காய் துருவல், கம்பு மாவு, தேங்காய் துருவல் இப்படி ஆல்டர்னேட்டாக போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கணும். கப்பு மாதிரி கொட்டாங்கச்சி ஷேப்பில் வரணும் அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் புட்டு மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் தாளிக்காமல் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட தேங்காய் மட்டும் சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா வெல்லம் அல்லது தேன் சேர்த்து சாப்பிடலாம். சிலர் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொட்டாங்கச்சியில் செய்கிறதுனால அதில் இருக்க துவர்ப்பு தன்மை இந்த குக் ஆகும்பொழுது நம்ம உடம்புல சேரும், அதோட சத்து. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம். பட் புட்டுக்குழலில் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 பேர் சாப்பிட்ற மாதிரி அதிகமாக தான் செய்ய முடியும். அதனால் இதை நீங்கள் ஈஸியாக அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் எடுத்து இதில் வச்சிடணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுக்கணும். 15 நிமிஷத்துக்கு பிறகு கம்பு மாவோட வாசமும் தேங்காயோட வாசமும் வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். குக் ஆகிட்டு இருக்கும்போதே இடையில் பேலன்ஸிங்காக இன்னொரு வெயிட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு லைட்டாக சூடு இருக்கும், பார்த்து கவனமாக எடுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதையும் மெதுவாக எடுத்துடலாம். வாவ், ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொட்டாங்கச்சியை அப்படியே வச்சுட்டு நைஃபால் லைட்டாக அப்படி குத்தி விட்டுட்டு இதில் ஒரு 4 ட்ராப்ஸ் லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டோ அல்லது இடையிலையோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இனிப்பு சுவைக்காக வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். கூடவே ஃபில்லிங்காக இருக்கிறதுக்காக ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் 6 எடுத்திருக்கேன். இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணினா நல்லா பொல பொலன்னு வந்துடும் புட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் 4வது நாள் புதன்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 1 கப் சம்பா கோதுமை ரவை சேர்த்து நல்லா சூடு ஏறுற அளவுக்கு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சம்பா கோதுமை ரவை கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். பான்சி ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். 2 ட்ராப் நெய் சேர்த்து நறுக்கின குடைமிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக கிச்சடி கூட சேர்க்கும்பொழுது குடைமிளகாய் குழையாமல் நல்லா க்ரன்ச்சியாக கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்து செய்யும்பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும் கிச்சடி, டேஸ்டியாகவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்த பிறகு 1 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 1 பீஸ் கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஸ்பூன் முந்திரி, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, நறுக்கின பச்சை மிளகாய் 2, நறுக்கின இஞ்சி துண்டு 1 சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். ஸ்பைசஸ் இஞ்சி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வரும். அந்த சமயத்தில் இது கூட நறுக்கின பெரிய வெங்காயம் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கி நல்லா வாசம் வரும். அந்த சமயத்தில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நறுக்கின பீன்ஸ், கேரட், வேக வச்ச பச்சை பட்டாணி, 4 கப் தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். எண்ணெய், நெய் 2ம் கொஞ்சமாக தான் சேர்த்து செஞ்சுருக்கோம்.
சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது கூட கம்ப்ளீட்டாக சேர்க்காம சூப்பரா செய்யலாம். இது மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ரவைய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த ரவை லைட்டா மஞ்சளா இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோல. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கலர் வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்றதுனால. நல்லா சாஃப்ட்டா வெந்துரும் இது. நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, ஃப்ரை பண்ணி வச்சிருக்க குடைமிளகாய சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு, சுட சுட சர்வ் பண்ணா அட்டகாசமான, ஆரோக்கியமான காலை உணவு ரெடி. இந்த கிச்சடியில கொஞ்சமா 1 கப் சாப்பிட்டுட்டு, ஒரு குட்டி வாழைப்பழம் சாப்பிடலாம். வாழைப்பழத்த நைட்டு சாப்பிடாம மார்னிங் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வாரத்தின் 5வது நாள் வியாழக்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இட்லி அரிசி 2 கப், சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சிங்கிள் பாயில் ரைஸ் 1 கப் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்காக அரைச்சிக்க போகிறோம் மாவை. அரைக்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம செய்யும் பொழுது மாவு அதிகமாக ஒட்டி பிடிக்காது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கை தேங்காய் துருவல் சேர்த்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொழுக்கட்டை உருட்டுற பதத்துக்கு கெட்டியாக வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு நல்லா சாஃப்டாக ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை கொழுக்கட்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி விட்டுக்கலாம். கொழுக்கட்டை மணி மணியாக குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். அழகாக இப்படி குட்டி குட்டியாக செய்கிறதுனால தான் மணி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறோம். இப்படி குட்டி குட்டியாக உருட்டி மணி கொழுக்கட்டையாக செய்கிறதுனால நம்ம எந்த மசாலா போட்டாலும் அந்த டேஸ்ட்டு சேர்ந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி கொதித்த பிறகு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இந்த வேகிற டைமில் நம்ம பருப்பு உசிலி மசாலா செய்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக பைத்தம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்ப குழையாமல் ஏடு ஏடாக இருக்கணும் கொஞ்சம் பதமாக. அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்திலே வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கலாம். கொழுக்கட்டை வெந்துட்டா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுக்கலாம். பேனில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, நைஸாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, நைஸாக நறுக்கின இஞ்சி துண்டு 1, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொழுக்கட்டை லைட்டாக ஹீட் ஆன பிறகு இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க பயத்தம்பருப்பை சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கணும். பருப்பு கொழுக்கட்டை மேலே ஈவனாக கோட்டாகி பச்சை வாசம்லாம் போன பிறகு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உசிலி மசாலா கொழுக்கட்டை ரெடி. அடுத்து மிளகு சீரகம் போட்டு தாளிக்க போகிறோம். கடாயில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து மிளகு சீரக பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. பச்சை வாசம் போன பிறகு நம்ம வச்சுருக்க கொழுக்கட்டையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிளகு சீரக பொடி செய்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வறுக்காமல் டைரெக்டாக அப்படியே கொஞ்சம் கொரன்னு கிரைண்ட் பண்ணிக்கணும். மிளகு சீரகமெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கொழுக்கட்டை மேலே அப்படியே கோட்டாக இருக்கும். நல்லா சூடு ஏறிடும் கொழுக்கட்டை. அந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மிளகு சீரக மசாலா கொழுக்கட்டை ரெடி. சின்ன கப்பில் ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். இந்த உசிலி மசாலா கொழுக்கட்டை எப்போ செஞ்சாலுமே கூட மிளகு சீரகம் மசாலா போட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்போ தான் பேலன்சிங்காக இருக்கும். இது கூட ஸ்வீட் சேர்த்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் பேலன்சிங்காக இருக்குங்கிறதுனால தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக அச்சு வெல்லம் நசுக்கி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக அரைக்கும் பொழுதே கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச வெள்ளை கொழுக்கட்டை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். வாவ் அப்படி இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான காலை உணவு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வாரத்தின் 6வது நாள் வெள்ளிக்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நறுக்கின முட்டைக்கோஸ், நறுக்கின சுரைக்காய், நறுக்கின கேரட், நறுக்கின வெண்டைக்காய், வேக வைக்காத ஸ்வீட் கார்ன், நறுக்கின குடைமிளகாய், நறுக்கின வெள்ளரிக்காய், தக்காளி துண்டுகள், துருவின மாங்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் இது கூட நிறைய காய்கள் சேர்த்துக்கலாம். புடலங்காய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மாதுளம்பழம் கூட சேர்த்துக்கலாம்.
குடைமிளகாய் இருக்கிறதுனால மிளகுத்தூள் எதுவும் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அருமையான காலை உணவு வெஜிடபிள் சாலட் ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு குட்டி வாழைப்பழம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம், ஃபில்லிங்காக இருக்கும். திங்கட்கிழமை முளைக்கட்டிய பச்சை பயிறு சாலட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் மாங்காய் இதான் சேர்த்துருப்போம். இப்போ இந்த சாலட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ் எல்லாமே சேர்த்துருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு. ஸோ இதுவும் ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெஜ் சாலட்டுக்கு பதிலாக நம்ம சேனலில் ஒரு பீட்ரூட் ட்ரிங்க்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் போட்டிருப்பேன். ரீசெண்டாக தான் போட்டேன், ஒரு 10 டேஸ்க்குள்ளே. அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த சாலட்டுக்கு பதிலாக அதை கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் சாப்பிட்டாலே ஒரு முழுமையான ஆரோக்கியமான காலை உணவாக இருக்கும் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தின் 7வது நாள் சனிக்கிழமை ஆரோக்கியமான காலை உணவு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் தோல் நீக்கி நறுக்கின பப்பாளி பழம், தோல் நீக்கி நறுக்கின ஆப்பிள் பழம், நாரெல்லாம் எடுத்துட்டு ஒரு சுளையை 2ஆக கட் பண்ணி அதுலேருந்து விதையை நீக்கிட்டு ஆரஞ்சு, குட்டி குட்டியாக நறுக்கின கொய்யாப்பழம், பச்சை திராட்சை, கருப்பு திராட்சை, மாதுளம்பழம், நறுக்கின வாழைப்பழம். இது கூட நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பழங்களோட தேன் சேர்த்து காலை நேரங்களில் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட மாம்பழம், பலாப்பழம், பைனாப்பிள், இப்படி இன்னும் நிறைய பழங்கள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 அல்லது 3 பழம் மட்டும் தேன் சேர்த்து கூட சாப்பிட்லாம். ஃபைனலாக 3 to 4 ட்ராப்ஸ் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருப்பு திராட்சையில் விதை இருக்குது, சாப்பிட சிரமமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தனியாக வச்சு அதை தனியாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட் சாலட்டை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிற நாள் முழுவதுமே வேறு எந்த பழமும் சாப்பிட தேவையில்லை. மற்ற நாட்களில் நீங்கள் அப்பப்போ என்னென்ன பழம் சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. பழங்களை விட ஆரோக்கியமான உணவு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியமான பழங்கள் பார்த்து வாங்குறது ரொம்ப சவாலாக இருக்குது. ஸோ உரம் சேர்க்காத ஆரோக்கியமான பழங்களை, ஹைப்ரிட் வகை இல்லாத பழங்களை தேடி கண்டுபிடிச்சு வாங்கி இந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் சாப்பிடுங்க. சும்மாவும் சாப்பிடுங்க, ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க.